வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆழமான அலசலுக்கு போக போறோம். மலையாளத்தோட முதல் நவீன நாவலான இந்துலேகா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 1889ல வந்த இந்த கதை சும்மா ஒரு சாதாரண கதை இல்லைங்க. மாறிக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்து மேல வைக்கப்பட்ட மாபெரும் புரட்சிகரமான விமர்சனம். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. 1889ல ஒரு இளம்பெண் தன்னிடம் இருக்கிற அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு சாதி, செல்வம், ஆணாதிக்கம் இது எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க துணியறா. அவளோட அந்த ஒற்றை கதை ஒரு சமுதாயத்தையே எப்படி மாத்துச்சு? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கதாநாயகி எந்த மாதிரியான ஒரு சித்தாந்த போர்க்களத்துல இறங்கினான்னு நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். பகுதி 1. மாற்றத்தின் உலகம். அந்த காலகட்டத்துல இருந்த வழக்கமான நாயர் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய அலங்காரம், மூட நம்பிக்கைகள், அப்புறம் ஊர் வம்பு பேசுறது, பெரும்பாலும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா பூவள்ளி நாலுகெட்டு தரவாட்டில இருந்த நம்ம ஹிந்துலேகா இதுக்கு அப்படியே நேரெதிர். எந்த ஒரு ஆடம்பரமான நகைகளோ மூட நம்பிக்கைகளோ இல்லாம ரொம்ப சிம்பிளான தோற்றத்தோட ஆங்கில பத்திரிகைகளை வாசிக்கிற, தர்க்க ரீதியா யோசிக்கிற ஒரு பொண்ணா அவ தனித்து நின்றாள். பகுதி 2. முற்போக்கான காதலர்கள். இப்போ நம்ம ஹீரோ மாதவன் என்ட்ரி. அந்த கால இளைஞர்கள் பெரும்பாலும் எந்த வேலையும் செய்யாம சீட்டாடிக்கிட்டு கதகளி மேல ஒரு மோகத்தோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மாதவன் அப்படி இல்ல. மெட்ராஸ்ல உயர்கல்வி படிச்சவன், ஒரு சிறந்த விளையாட்டு வீரன், பாக்குறதுக்கே ஒரு மாடர்ன் லுக். எல்லாவற்றுக்கும் மேல இந்துலேகாவோட அழக விட அவளோட அறிவை ரொம்ப மதிக்கிற ஒரு சமத்துவ சிந்தனைவாதி. அந்த காலத்துல சம்பந்தம் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. இது சாதி படிநிலையை அடிப்படையாக கொண்ட ரொம்ப ஈஸியா முறிச்சுக்கக்கூடிய ஒரு திருமண ஏற்பாடு. இதுல பல துணைகளை வச்சுக்கிற வழக்கமும் இருந்துச்சு. ஆனா மாதவனும் இந்துலேகாவும் இந்த சம்பந்தம் முறையை முற்றிலுமா நிராகரிச்சுட்டாங்க. பரஸ்பர மரியாதையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமான ஒற்றை துணை வாழ்க்கையை அவங்க விரும்பினாங்க. அந்த சூழல்ல இது ரொம்பவே ஒரு புரட்சிகரமான முடிவு. பகுதி 3. ஆணாதிக்கத்தின் கோபம். ஆனா அவங்களோட இந்த முற்போக்கான கனவு பழமைவாதத்தோட உச்சக்கட்ட அதிகாரத்துல மோதும்போது ஒரு பெரிய வெடி வெடிக்குது. தரவாட்டுல இருக்கிற ஒரு குழந்தைய இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு மாதவன் ஆணித்தரமா சொல்றான். இது தரவாட்டு தலைவரான பஞ்சு மேனனுக்கு கடும் கோவத்தை ஏற்படுத்துது. வெறும் இங்கிலீஷ் கல்விக்கான விவாதமா ஆரம்பிச்சது ஒரு பெரிய ஈகோ கிளாஷா மாறுது. இது பத்தாதுன்னு ஷின்னு பட்டர் மாதிரி ஆளுங்க பஞ்சு மேனன் மனசுல மாதவனுக்கு எதிரா தொடர்ந்து விஷத்தை ஏத்துறாங்க. இப்போ பஞ்சுமேனனுக்கு தன்னோட முழு அதிகாரத்துக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்ததா தோணுது. உடனே நான் அவளை ஒரு நம்பூதிரிக்கு கட்டி கொடுப்பேன், பஞ்சுமேனன் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கர்ஜிக்கிறாரு. மாதவனை தண்டிக்கிறதுக்காக இந்துலேகாவோட எதிர்காலத்தையே அவர் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாரு. பகுதி 4. அகங்காரம் பிடித்த வரன். தன்னோட அந்த சின்னத்தனமான பழிவாங்கலை நிறைவேத்த பஞ்சுமேனன் ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாரு பாருங்க. அவருதான் சூரியன் நம்பூதிரிப்பாடு. அவர் எப்படி என்ட்ரி கொடுக்கறாரு தெரியுமா? 8 பேர் தூக்கிட்டு வர்ற ஒரு பிரம்மாண்டமான பல்லக்கு, 10 விரல்களிலும் தங்க மோதிரங்கள், தனியா எச்சில் துப்புறதுக்கே ஒரு வெள்ளி கோலாம்பி. அது மட்டுமில்லாம கவர்னர் சாஹிப் கூட வேட்டைக்கு போனதா பொய் வேற சொல்றாரு. உண்மை என்னன்னா அவருக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது. அதுதான் அந்த தங்கத்துக்கும் வெள்ளி கோலாம்பிக்கும் பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மை. இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கனாலே நம்ம அலசலோட மையக்கருத்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இது நவீன பகுத்தறிவுக்கும் அறியாமை நிறைஞ்ச அந்த நிலப்பிரபுத்துவ அகங்காரத்துக்கும் இடையிலான ஒரு நேரடி மோதல். மாதவன் நல்லா படிச்சவன், மாடர்னானவன், மரியாதையானவன். ஆனா சூரியோ தங்கம் அணிந்த ஒரு அறியாமை பெட்டகம். செல்வம், சாதி இத ரெண்ட மட்டும்தான் அவன் முழுசா நம்பியிருந்தான். பகுதி 5. மாபெரும் மோதல். அந்த திமிர் பிடித்த சூரி நம்பூதிரி இந்துலேகா கண்டிப்பா தான் கால்ல விழுவான்ற முழு நம்பிக்கையோட அவ அறைக்குள்ள நுழையிறான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்துலேகா ரொம்ப கூலா இங்கிலீஷ் பார்லிமெண்ட் பத்தின ஒரு புக்க படிச்சுக்கிட்டு இருக்கா. சூரி தன்னோட தங்க மோதிரங்களையும் தனக்கு அரைக்குறையா தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகளையும் வச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான். ஆனா இந்துலேகா என்ன பண்றா தெரியுமா? ஒரு முட்டாள் மாணவனை டீச்சர் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி சூரிய கேள்விகளால் தொலைத்தெடுக்கிறாள். உடனே அவன் சாதி பெருமையை காட்டி அவளை அடிபணிய வைக்க பாக்குறான். அப்போ இந்துலேகா, நான் மனுஷங்களா பார்க்க கத்துக்கிட்டேன், எனக்கு செல்வம் வேண்டாம் அப்படின்னு ஒரு நச்சு பதிலடி கொடுக்குறா பாருங்க. சூரியோட ஈகோ அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போகுது. பணத்தால ஒரு சுதந்திரமான மனசை விலைக்கு வாங்க முடியாதுன்னு புரிஞ்சதும் சூரிக்கு செம அவமானம். உடம்புல பூசியிருந்த எண்ணெயோட சேர்ந்து வியர்த்து விறுவிறுத்து ஒரு பயந்த மிருகம் மாதிரி அந்த அறையை விட்டு ஓடி போறான். நிலப்பிரபுத்துவ ஆதிக்கத்துக்கு எதிரா தனிமனித சுதந்திரம் ஜெயிச்ச ஒரு பிரம்மாண்டமான, அதே சமயம் கொஞ்சம் நகைச்சுவையான ஒரு மாஸ் சீன் இது. பகுதி 6. ஒரு சோகமான தவறான புரிதல். ஆனா அடிப்பட்ட சூரியோட ஈகோ சும்மா இருக்குமா? அது ஒரு பெரிய சோகமான சங்கிலித் தொடர் விளைவுகளை உருவாக்குது. நிராகரிப்பை ஏத்துக்க முடியாத சூரி இந்துலேகாவுக்கு பைத்தியம், அதனாலதான் நான் அவளை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு ஊருக்குள்ள அப்பட்டமா பொய் சொல்றான்.
தன் மானத்தை காப்பாத்திக்க இந்துலேகாவோட சொந்தக்கார பொண்ணான லக்ஷ்மி குட்டிய அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுல பெரிய ட்ராஜடி என்னன்னா, அந்த அழகான இங்கிலீஷ் படிச்ச பொண்ணு தான் நம்பூதிரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊருக்குள்ள தப்பா வதந்தி பரவிடுது. சரியா அந்த நேரத்துல தரவாட்ட விட்டு விலகி ஒரு நண்பன் வீட்ல தங்கியிருக்கிற மாதவன் அந்த வழியா போறவங்க பேசிக்கிற இந்த கல்யாண வதந்தியை கேட்டுடுறான். முழு உண்மையும் விசாரிக்காம ஒரு மிக மோசமான முடிவுக்கு வந்துடுறான். பஞ்சுமேனனோட மிரட்டல்களுக்கும் சூரியோட பணத்துக்கும் இந்துலேகா வளைஞ்சு கொடுத்துட்டான்னு மாதவன் முழுமையா நம்பிடுறான். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவள் என்னை ஏமாற்றி விட்டாள் அப்படின்னு நினைச்சு மனசு சுக்குநூறா உடைஞ்சு போறான். இதே நம்மள ஒரு நெஞ்சப்பிலியும் கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துது. காலம் கடந்து போறதுக்குள்ள உண்மை மாதவனை சென்றடையுமா, இல்ல பழைய பாரம்பரியத்துக்கும் புதுமைக்கும் நடந்த இந்த சித்தாந்த போல் தன்னோட முதல் பழிய வாங்கிடுச்சா? இந்த கேள்வி உங்களை நிச்சயமா சிந்திக்க வைக்கும்னு நம்புறேன். இந்த முரண்பாடுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறேன்.